ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட அல்டிமேட்டான ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா தர்மலிங்கம் ஐயா நாதஸ்வரம் வாசித்து முடித்ததோ எல்லாருமே அவங்கள பாராட்டி தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் ஒன்று கூட்டிகிட்டு இருக்கும்போது தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, நாமளாச்சும் நம்ம காதில் இவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்ம அவரோட காதில் சொல்லத்தானே வேணும். இப்போது நம்ம இந்த ஐ லவ் யூ என்கிற கிஃப்டை கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பதிலுக்கு அவர் நம்மக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லித்தானே ஆகணும். உங்கள் மனசில் இருக்கிற காதில் எப்படி உங்கள் வாய் வழியாக அதுவோ எல்லார் முன்னாடியும் சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னுட்டு தீபா என்ன பண்ணுறாங்கன்னு திடீர்னு, நான் என் ஹஸ்பண்டுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னுட்டு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை கொடுக்குறாங்க. அதில் ஐ லவ் யூன்னு எழுதி இருக்குது. எங்கள் இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ சொன்னதும் காத்தியும் ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. என்ன தீபா, எங்ககிட்ட கூட சொல்லாமல் இப்படி பெரிய கிஃப்டெல்லாம் கொடுப்பேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையே. ஏப்பா காத்தி, அதான் தீபா இவ்வளோ அழகாக உனக்கு ஐ லவ் யூலாம் சொல்கிறா, எங்க நீயும் சொல்லுப்பா அப்படின்னதும் காத்தி வைக்கப்படுறாங்க. என்ன இவர் இப்படி சொல்லாமலே இருக்காரு அப்படின்னுட்டு உடனே காத்தியும் தேங்க்ஸுங்க, கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னதும் தீபா செமையா முறைக்கிறாங்க. எங்க ஐ லவ் யூ சொன்னா பதிலுக்கு நாமளும் ஐ லவ் யூ சொல்லணுங்க. இது பாருங்க, ஐ லவ் யூ சொன்னா நாமளும் சொல்லணும்னு அதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஏதோ ஐ லவ் யூ சொல்லி நீங்க கிஃப்ட் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் தீபா ரொம்ப ஹர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி, சரி விடிஞ்சா கல்யாணம் நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் டைமுக்கு தூங்குங்க, அப்போதான் டைமுக்கு எழும்ப முடியும் அப்படின்னதும் எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனா தீபாவால சுத்தமா தூங்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. விடிஞ்சதும் அவரு என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் அவர் காதல சொல்லவே இல்லையே, அப்படின்னா அவருக்கு நம்ம மேல இன்னும் காதல் வரவே இல்லையா அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திக் இருந்து தீபாவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன இவர் இந்த டைம்ல எடுக்காரு அப்படின்னுட்டு, சொல்லுங்க என்ன விஷயம், வெளியில வாங்க அப்படின்னதும் தீபாவும் வெளியில வராங்க. அங்க பார்த்தோம்னா கார்த்தி தீபாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தீபா கோபமாக இருக்காங்க இல்லையா, அதனால செம கோபமா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சு கேட்டதும் உடனே கார்த்தி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிட்ட தீபாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன சொன்னீங்க, ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்னு ஓடி போய் கண் கலங்கிட்டே தீபா என்ன பண்றாங்கன்னா கார்த்தியை ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல கியூட்டா 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி கியூட்டா தீபாவோட நெத்தியில எல்லாம் முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதும், எங்க இப்பதான் உங்களுக்கு உங்க காதல சொல்ல மனசு வந்துச்சா? ஆமா, அத்தனை பேர் முன்னாடி வச்சு எங்க சொல்ல இல்லை. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லும் போது அத்தனை பேர் முன்னாடி வச்சு சொன்னா எல்லார் காதுக்கும் போகுங்க. அதான் ஸ்பெஷலா உங்களுக்கு மட்டும் சொல்லணும் இல்லையா, அதனாலதான் சொல்லாமலே தனியை சொல்லலாமனு இருந்தா அப்படின்னதும் தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க. ஓகே, என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் டைம் கார்த்தி உங்ககிட்ட தோத்துட்டா அப்படின்னதோ, என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன சவால் விட்டீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே என் காதல உங்ககிட்ட சொல்ல வைக்கிறேன்னு தானே சொன்னீங்க. ஆமா, அப்படி பார்த்தா அதான் நான் காதல சொல்லிட்டேல, அப்போ நீங்க தானீங்க இந்த சவால ஜெயிச்சிருக்கீங்க. இல்லைங்க, எப்பவுமே நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி நான் உங்களை தோக்கவும் விட மாட்டேன். எப்படிங்க, உங்களுக்கு முன்னாடியே என் மேல காதல் இருந்துச்சுன்னு தெரியுங்க, என்ன அதை சொல்லாம இருந்தீங்க. நீங்க என் மேல காதல் இல்லாம தான் என்ன மனைவியா ஏத்துக்கிட்டீங்களா? என்ன அதான் உங்க வாயாலே சொல்ல வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, மற்றபடியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னதோ, அடி பாவி, அப்படின்னா நான் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு அதை வேணும்னே வாயால சொல்ல வைக்கிறது தான் இவ்வளவு நாடகமா அப்படின்னு கார்த்தி தீபா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி உங்க ரம்யாவால நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு, இருந்தாலும் நல்லபடியா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க. இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நாளைக்கு விடிஞ்சதும் நல்லபடியா என் அத்தை கையால தாலி எடுத்து கொடுத்து நீங்க என் கழுத்துல கட்டினாலே போதும் அப்படின்னதோ, கண்டிப்பா நீங்க ஆசை பண்றது எல்லாமே நடக்கும். சரி, இப்போ நிம்மதி தானே? ஆமாங்க, சரி இனி நிம்மதியா போய் தூங்குங்க அப்படின்னதும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ரியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரம்யாவுக்கு லொகேஷன் சென்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, உடனே அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி ரம்யா என்ன பண்றாங்கன்னா
இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து ஜன்னல் வழியா வந்து ரியா நான் தான் ரம்யா வந்திருக்கேன் அப்படின்னதோ ரம்யா பார்த்து ரியா செம்ம சந்தோஷப்படுறாங்க. ஐயோ ரம்யா எப்படி வந்த, இங்க பாரு உனக்கு 2 கான்ஸ்டபிள் இருக்காங்க, நீ வந்ததை பார்த்தாங்க அவ்வளவுதான், 2 பேரும் சேர்ந்து மாட்டிப்போம் அப்படின்னதோ இங்க பாரு நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன், எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ரம்யா வந்து எப்படியாச்சும் ரம்யாவை ரியாவை காப்பாத்துனீங்கிறதுக்காக நான் பின்வாசல் வழியா வரேன் அப்படின்னு பின்வாசல் கதவை வந்து திறந்துடுறாங்க. இங்க பாரு அந்த கான்ஸ்டபிள் 2 பேரும் முன்னுக்கு தான் இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது மாசா, கார்த்தி, இன்ஸ்பெக்டர், அந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த ரம்யா ரியா வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. எப்படி இவன் வந்தான் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி பாக்குற ரம்யா, நீ ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நான் எந்த அளவுக்கு யோசிப்பேன். இங்க பாரு உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் ரியாவா அடைச்சு வச்சு எங்களுக்கு என்ன ஆக போகுது, மெயின் வேறே நீ வெளியில சுத்தும் போது இந்த ரியாவால ஒன்னும் ஆக போறதில்ல, அதான் இவளை அடைச்சு வச்சா கண்டிப்பா நீ இவளை வச்சு காரியம் முடிக்கிறதுக்கு காப்பாத்த வருவன்னு தெரியும், அதனாலதான் ஒன்னு வர வைக்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டம் நாங்க போட்டோம் அப்படின்னு கார்த்தி இன்ஸ்பெக்டர் வந்து மாஸ் பண்றாங்க. இது கேட்டு ரியாவுக்கும் ரம்யாவுக்கும் என்ன பண்றேன்னு தெரியல. உடனே என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்பெக்டரையும் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி ரியாவும் போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி, இன்ஸ்பெக்டர் எல்லாருமே சேர்ந்து 2 பேரையும் துரத்திக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துல 2 பேருமே ஒரு இடத்துல வந்து மறைஞ்சுக்கிறாங்க. என்ன கார்த்தி எவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு நம்ம பிடிக்கலான்னு பார்த்தோம், கடைசியில ஒரே டைம்ல 2 பேரையும் விட்டுட்டோமே, கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா எங்க போனாலும் அவங்க மண்டபத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துல வருவாங்க, அது மட்டும் ஷுவர். ஆனா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க தான் கல்யாணம் முடியும் வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னது. என்ன கார்த்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு அன்னைக்கு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க, இது கூட நான் பண்ண மாட்டேன்னா கண்டிப்பா நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் நேரா 2-3 கான்ஸ்டபிளை கூட்டிட்டு நேரா கல்யாண மண்டபத்துக்கே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் எப்படியோ அந்த கார்த்தி எப்படி பிரில்லியண்டா யோசிச்சு திட்டம் போட்டிருக்கான் பாத்தியா, நல்ல வேலையா நாம தப்பிச்சுக்கிட்டோம், எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நிறுத்தறியா, நாம போட்ட திட்டம் படி நீ எப்படியாச்சும் தீபாவா மாறு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரியா வந்து தீபா விஷயம் போட்டு நம்ம ரம்யா ரியா 2 பேருமே வந்து நேரா கல்யாண மண்டபத்துக்கு போவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.